அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கரியர் அஸ்ட்ராலஜி பயிற்சி வகுப்பில் பாகம் 5ல் ராசிக்காரகத்துவம் பாவகாரகத்துவத்தில் சில முக்கியமான விஷயங்களை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதில் முக்கியமாக இப்போ பாவங்களை பார்க்கலாம். பாவகம் அப்படிங்கிறது லக்னம் தான் 1ஆம் பாவகம். ஒருத்தருக்கு மேஷ லக்னமாக இருந்தால் மேசம் லக்னமாக இருந்தால் அவங்களுக்கு 2வது ரிஷபம், 3வது பாவம் மிதுனம், 4வது பாவம் கடகம், அப்படி வரிசையாக வரும். இதுவே ஒருத்தருக்கு கன்னி லக்னம் வச்சுக்கலாம். அப்போது அவருக்கு 1வது பாவம் கன்னி தான், 2வது பாவம் துலாம், 3வது பாவம் விருச்சகம். இப்போ அதே இது ஒருத்தருக்கு கும்பம் லக்னமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். அப்போ அவருக்கு கும்பம் தான் முதல் பாவம், 2ஆம் பாவகம் மீனம், 3ஆம் பாவம் மேசம், அப்படி ஒன்று அடுத்தடுத்து வர்றது எல்லாமே கண்டினியூஸாக வர்ற பாவங்கள். ஸோ உங்களுக்கு என்ன லக்னமோ அதுதான் முதல் பாவகம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ முதல் பாவம் அப்படின்னா லக்னம், உங்களை பற்றினது, உங்கள் நடை உடை பாவனை, உங்கள் கலரு, உங்கள் முகத்தோற்றம், முகம், உங்களோட இறக்க குணம், உங்களோட எண்ணங்கள் எல்லாமே உங்களை பற்றின பர்சனல் விஷயங்கள், உங்களுக்கு ஆள் மனசில், உங்கள் ஜீனில், உங்களோட முன்னாடி இருந்த கர்மாக்கள் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். ஸோ எல்லா அடையாளங்களும், உங்களை பற்றின அடையாளங்களும் 1ஆம் பாவம். 2ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களோட குடும்பம், உங்களுடைய வருமானம், உங்களுடைய தனம், அதாவது கையிருப்பு தொகை அல்லது சிறிய அளவு சொத்துக்கள், உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள், உங்களுடைய உணவு, உங்களுடைய முகம், உங்களுடைய சாப்பாடு, உங்களுடைய நடவடிக்கை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சம்பாத்திய திறமை. ஏன்னா இது 2ஆம் பாவம் அப்படிங்கிறது 6க்கும் 10க்கும் திரிகோண ஸ்தானமாக வரும். ஸோ தொழிலையோ வேலையிலையோ சம்பாத்தியத்துக்கு உறுதுணையாக இருக்கிற ஒரு பாவகம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ஸோ இந்த பாவகம் ஆக்டிவேட்டாக இருக்குது அப்படின்னா குடும்பத்தில் ஏதோ ஒரு பொருளோ ஒரு நபரோ இருக்காங்க அப்படின்றது அர்த்தம். இப்போ ஒரு பாவகிரகம் அந்த 2ஆம் பாவத்தில் இருக்குது அப்படின்னா அந்த கிரகத்துக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாவமான ஒரு செயல், பாவம்னா பாவ செயல் இல்லை, கொஞ்சம் எமோஷன் அதிகமாக இல்லை கோபம் அதிகமாக. இப்போ செவ்வாயில் இருந்ததுன்னா ஹாஷாக இருப்பாங்க, ரொம்ப கோவப்படுவாங்க, ரொம்ப டென்ஷன் ஆவாங்க. அப்புறம் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி வாழ்க்கை துணைகள், குழந்தைகள், அப்படி அதுக்கேற்ற மாதிரி செட் ஆகிட்டாங்கன்னா அதுவுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ எந்த கிரகம் இருக்குங்கிறத அப்புறம் பார்த்துக்கலாம், பேசிக்கான காரத்துவத்தை இப்போ பார்த்துக்கலாம். அடுத்து மூணாவது பாவங்கிறது கம்யூனிகேஷன், சகோதர பாவகம், மாமனாரை குறிக்கிற பாவகம், சொத்து விரயமாகிறது. ஏன்னா 4க்கு 12ஆம் இடம் தான் 3. ஸோ சொத்துக்கு விரயமாகிறது, தாய் விரயமாகிறது அல்லது தாயோட மருத்துவ செலவுகள், இந்த மாதிரி. அதே மாதிரி நம்மளோட கம்யூனிகேஷன் சொல்லியாச்சு, சிறுதூர பயணங்கள்னு சொல்லியாச்சு. இந்த 3ஆம் பாவம் அப்படிங்கிறது ஒரு காம திரிகோணத்தில் முதல் திரிகோணம். ஸோ ஆரம்ப கட்டத்தில் நம்மளுடைய அடிப்படை விருப்பம், ஆழமான விருப்பம், சின்ன இச்சைன்னு கூட சொல்லலாம், சின்ன காமம்னு கூட சொல்லலாம். ஃப்ரெண்ட்ஸு, நம்ம பழகிற எதிர்பாலினத்தவர், நம்மளோட நடவடிக்கை, நம்ம விருப்பப்பட்டு செய்கிற சின்ன சின்ன நம்மளோட இச்சையை தீர்த்துக்கிற மாதிரியான விஷயங்கள், அது உணவாக இருக்கலாம், விளையாட்டாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், நட்பாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி இந்த லாங்குவேஜஸ்ஸு, சிஸ்டமு, ப்ரெஸ்ஸு, பத்திரங்கள், கம்யூனிகேஷனுக்கு பயன்படுற நம்மளோட ஆதாரங்களை நிர்வகிக்கிற எல்லா இடமும், எல்லா காரத்துவ பொருட்களும் 3ஆம் இடம்தான். அதே மாதிரி நம்மளோட தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறதும் 3ஆம் இடம்தான். நம்மளோட செயல், நம்மளோட வீரியம், நம்ம எந்த அளவு ஏதாவது ஒரு நடந்தோடனே கூனி குறுகி அவமானப்பட்டு அப்படியே அடங்கி போயிடுவோமா, இல்லை துணிஞ்சு எந்திரிச்சு எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் எவன் என்ன சொன்னாலும் எதிர்த்து நின்று அடிக்க போகிறோமா அப்படிங்கிறது 3ஆம் பாவத்தை பொறுத்தது. அதுதான் தைரிய வீரிய ஸ்தானம். அதே மாதிரி நம்மளோட விதியை ஓரளவு மாற்றுறதுக்கு துணை நிற்கிற, இப்போ ஜாதகத்தில் ஹெவியான கர்மா இருக்குது, ஹெவியான விதி இருக்குது, அதை மாற்றுறதுக்கு எந்த பாவம் ஹெல்ப் ஆகும் அப்படின்னா அது 3ஆம் பாவம் தான் ஃபஸ்ட்டு நிற்கும். 9ஆம் பாவம் 9, 5, 11 இதெல்லாம் ஹெல்ப் பண்ணும். அதுக்கு முக்கிய உறுதுணையாக இருக்கிறது இந்த 3ஆம் பாவம் தான். அடுத்து 4ஆம் பாவம் அப்படின்னா சுகஸ்தானம். நம்மக்கிட்ட இருக்கிற அசெட்டு, நம்மக்கிட்ட இருக்கிற நாலேஜு, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு என்விரான்மெண்ட்டை வச்சு நம்ம எந்தளவு சுகபோகமாக இருக்கோம், நம்மளுடைய சுகஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது 4ஆம் பாவம். உறவு காரத்துவத்தில் தாய்மையை குறிக்கும், தாயாரை குறிக்கும், தாயோட உடல்நிலையை குறிக்கும், தாயோட குடும்பத்தினரை குறிக்கும். அதுக்கப்புறம் அடிப்படை கல்வி 2ஆம் பாவம், அதாவது ஸ்கூலிங் 2ஆம் பாவம். அதுக்கடுத்து ஒரு ஹையர் எஜுகேஷன், ஒரு டிகிரி, டிப்ளமோ, பேச்சுலர் டிகிரி இல்லை மாஸ்டர் டிகிரி அப்படின்னு வரும்போது அது 4ஆம் பாவம்.
மாஸ்டர் டிகிரின்னு வரும்போது 5, அதே மாதிரி பிஹெச்டி வரும்போது 9 அந்த மாதிரி போயிடும். ஸோ பேசிக்கான டிகிரி எல்லாமே 4ஆம் பாவம் தான். அடுத்து நம்ம வீடு, வண்டி, வாகனம், சொத்து, நம்மளோட அசட்டு, ரெகுலராக யூஸ் பண்ணுற கேஜெட்ஸு, வீட்டில் இருக்கிற எலக்ட்ரானிக்ஸு, அது போக நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளு, ஸோ இது எல்லாமே 4ஆம் பாவம். உற்பத்தி 4ஆம் பாவம். இன்ஸ்டிடியூஷன், ஒரு அமைப்பு, ஏதோ ஒரு கம்பெனி, ஒரு ட்ரஸ்ட்டு, இல்லை ஏதோ ஒரு காலேஜு, ஒரு அரசியல் அமைப்புன்னு வந்துட்டாலே அது 4ஆம் பாவம். உற்பத்தி துறையை குறிக்கிறது 4ஆம் பாவம். இன்வெஸ்ட்மெண்ட்டை குறிக்கிறது 4ஆம் பாவம். அடுத்து 5ஆம் பாவம். 5ஆம் பாவம்ங்கிறது உங்களோட ஆள் மனசு, ஆழ்மன எண்ணங்கள், மன ஓட்டம் அப்படின்றத எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம் இந்த பூர்வீகம் சம்மந்தப்பட்டது, குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது கண்டிப்பாக இருக்கும். பூர்வீகம், குலதெய்வம், குழந்தைகள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களும் இந்த 5ஆம் பாவத்தில் தான் வரும். அப்புறம் நமக்கு இருக்கிற தனித்திறமைகள், ஆழ்மன ஆசைகள், அதாவது ஒரு மியூசிக்கில் இருக்கும், மந்திர தந்திரங்கள் இருக்கும், இல்லைன்னா நம்ம விருப்பப்பட்டு கற்றுக்கிற எல்லாமே, ஜோதிடமுமே 5ஆம் பாவத்தில் தான் வரும். நம்ம கற்றுக்கிற கலைகள் அப்படிங்கிறது 5ஆம் பாவம். அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது அப்படிங்கிறது 5க்கு 11ஆம் பாவமான 3ஆம் பாவம். ஸோ ஆழ்மன ஆசை, கலைகள், கௌரவம், பூர்வீகம், குழந்தைகள், குலதெய்வம், நம்மளோட மனசு, ஆழமாக விருப்பங்கள், இது எல்லாமே 5ஆம் பாவம். அப்புறம் இது தாய் வீட்டோட அதாவது 4ஆம் பாவத்துக்கு 2ஆம் பாவமாக இருக்கிறதுனால இது தாயோட குடும்பத்தோட நிலையும் சொல்லும், சீர் செய்கிற தாய்மாமனையும் சொல்லும். தாய்மாமன் அப்படிங்கிறது 6ஆம் பாவம், பட் 5ஆம் பாவமே ஒரு விதத்தில் தாய்மாமனை சொல்லும். அதே மாதிரி இது 9ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவமாக இருக்கிறதுனால தாத்தாவை குறிக்கிற பாவகம். அடுத்து 6 அப்படிங்கிறது ருணரோக சத்ருஸ்தானம், கடன், நோய், வழக்கு, எதிரி. இந்த ஸ்தானத்தில் ஒரு கிரகம் நிற்கிது அப்படின்னா, ஒன்று அந்த கிரகம் வலிமையாக இருந்தது, தீய கிரகமாக இருந்தது அப்படின்னா நம்ம ஜெயிப்போம் எதிரிகள்கிட்ட. இதுவே அங்கே அந்த கிரகம் ரொம்ப சுபகிரகமாக இருக்குது, இல்லை பலகீனமாக இருக்குன்னா எதிரிகிட்ட நம்ம அடிபணிஞ்சு போகிறோம்னு அர்த்தம். அது எதிரியாக இருக்கலாம், இல்லை நோயாக இருக்கலாம், இல்லை கடனாக இருக்கலாம், இந்த மாதிரி எது வேணா இருக்கட்டும். அந்த இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுனாலே ஒன்று அவங்க ஜெயிப்பாங்க, இல்லை நம்ம ஜெயிப்பாங்க. அப்படி 2 பேரும் ஜெயிக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல சண்டை நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ 6 கிரகம் இருக்குதுனாலே நம்ம ஒரு வலிமையாக இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு கீழே இருக்கவங்கள பெருசாக அடக்குமுறை பண்ணக்கூடாது. நம்ம ஒரு இடத்துக்கு போய் இன்னொருத்தவங்க தலைமை கீழே வேலை செய்கிறோம்னா அடங்கி போய் அவங்க சொல்கிறத செஞ்சுட்டு ஒரு ஒர்க்குக்கு போகிற மாதிரி வச்சுக்கோங்களேன். அதனால தான் அது உத்தியோகஸ்தானம். ஸோ 6ஆம் இடம் வளர்த்தவங்களுக்கு வேலை கிடைக்கிறது அப்படிங்கிறது அதனால தான். இன்னொரு கம்பெனியில், இன்னொரு ஆர்கனைசேஷனில், இன்னொரு முதலாளிகிட்ட போய் வேலை பார்க்குறது எல்லாமே 6ஆம் பாவம். ஸோ 6ஆம் பாவம் அப்படிங்கிறது உத்தியோகஸ்தானம், சர்வீஸு. அதே மாதிரி ருணரோக சத்ரு, வியாதியை குறிக்கும், கடனை குறிக்கும், வழக்குகளை குறிக்கும். அதுக்கடுத்து 7ஆம் பாவம். 6ஆம் பாவத்தில் தாய்மாமனுமே வரும். அடுத்து 7ஆம் பாவம். 7ஆம் பாவம் அப்படிங்கிறது வாழ்க்கை துணை, பார்ட்னரு, சமூகம், பங்காளிகள். நம்ம யாரெல்லாம் ஒரு விஷயத்துக்கு காம்படிஷனாக நினைக்கிறோமோ அவங்க எல்லாருமே 7ஆம் பாவம். அதேமாதிரி நம்ம ரெகுலராக சந்திக்கிற நபர்கள் 7ஆம் பாவம். நம்ம ரொம்ப ஆசைப்பட்டு விரும்புகிற நபர்கள் 7ஆம் பாவம். 7ஆம் பாவமும் காம திரிகோணத்தில் ஒரு முக்கியமான திரிகோணம். ஸோ அங்கேயுமே நம்மளோட ஆசை, அடிமனசு ஆசை, இச்சை, ஒரு விருப்பம், அது எல்லாமே அந்த இடத்துலையுமே நம்ம செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். ஏன்னா லக்னத்துக்கு 7ஆம் பாவம். ஸோ 7ல் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற எந்த கிரகம் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரியான ஆசை, இச்சை, விருப்பம், இது எல்லாமே நம்ம எதிர்கொள்கிற நபர்கள் மூலிமா, அது கம்பெனியாக இருக்கட்டும், வாழ்க்கையாக இருக்கட்டும், குடும்பமாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அதுக்கேற்ற மாதிரியான பலன்கள் அது வந்துடும். ஸோ 7ஆம் இடம்ங்கிறது அந்த இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை பொறுத்து நபர்களை, சமூகத்தை, வாழ்க்கை துணையை நம்ம மீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ அந்த இடம் வலிமையாகிடுச்சுன்னா நம்ம அடங்கி போகணும். நமக்கு லக்னம் வலிமையாக இருக்குன்னா அவங்க நமக்கு அடங்கி போவாங்க. 6ஆம் இடங்கிறது மற்ற எல்லாரையுமே குறிக்கும். 7ஆம் இடங்கிறது நம்ம பர்சனலாக மீட் பண்ணுறவங்க, கம்பெனி பார்ட்னரு, வாழ்க்கை துணை, நம்ம டெய்லி மீட் பண்ணுற நபர்கள், இது எல்லாமே பர்சனலாக வந்துடும். அடுத்து 8ஆம் பாவம். 8ஆம் பாவம் அப்படிங்கிறது அஷ்டமஸ்தானம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆயுள் ஸ்தானம் முக்கியமாக எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து அங்கே தான் மறைஞானம் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஆன்மீகமாக இருக்கட்டும், அமானுஷ்யமாக இருக்கட்டும், தவம், தியானம், அடுத்த பிறவி இருக்கட்டும், அதே மாதிரி ஆசை, பேராசை, பொறாமை, வஞ்சகம், சூழ்ச்சி, தண்டனை, தலைமறைவு, மாந்திரிகம், செய்வினை, பில்லி, எல்லாமே அந்த 12ஆம் இடத்துல தான் இருக்கும். மிகப்பெரிய பாசிட்டிவும் எல்லாமே அந்த 8ஆம் இடத்துல தான் இருக்கும். மிகப்பெரிய பாசிட்டிவும் அந்த 8ஆம் இடம் தான், மிகப்பெரிய நெகட்டிவும் 8ஆம் இடம் தான்.
ஸோ 8ஆம் இடத்துல உங்களோட ஆசைகள் எந்த அளவு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நெகட்டிவ்ஸ் வரும். 8ஆம் இடம் சம்மந்தப்பட்டிருக்கு, 8ல் ஒரு கிரகம் நின்று தசை நடத்துது அப்படின்னாலே ஆசைகளை குறைச்சிக்கிட்டு தேவையான அளவு நடந்தாலே போதும், எக்ஸ்ட்ரா ஆசைப்படாமல் இருந்தாலே போதும், அந்த இடத்துல நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் விஷயம். அங்கே என்ன கிரகம் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் தான் நம்ம பண்ணுவோம். அது மறைபொருள் தேடல், ரிசர்ச்சு, பிஹெச்டி, டாக்டரேட்டு அப்படி போகிறோமா, இல்லைன்னா ஆசைப்பட்டு கேம்லிங்கு, பணம், சீட்டு பிடிக்கிறது, 1 மடங்கு கொடுத்தா 2 மடங்கு பணம் வர்றது, புதையலை தேடுறது, இல்லைன்னா கொள்ளையடிக்கிறது, திருட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இப்படி போய் மாட்ட போகிறோமா அப்படிங்கிறது லக்னத்தோட சந்திரனோட கேரக்டர் ப்ளஸ் தசாபுத்தியை வச்சு அந்த 8ஆம் பாவத்தோட பலன்கள் அமையும். அடுத்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், தந்தை ஸ்தானம். ஸோ 8ஆம் பாவங்கிறது 9க்கு 12ங்கிறதுனால தந்தையோட சொத்து விரயம், தந்தையோட மருத்துவ செலவு, தந்தையோட விரயம் இதெல்லாமே 8ஆம் பாவம் குறிக்கும். 9ஆம் பாவம் வந்து தந்தையை குறிக்கும். தந்தையை ஃபஸ்ட்டு குறிக்கும். அதுக்கடுத்து பாக்கியம், நம்மளோட லக்கு, இறைவனால் நமக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலை எல்லாமே 9ஆம் பாவம் தான். இப்போ நம்ம முன் ஜென்மத்தில் நம்பிக்கை இருந்தால் முன்ஜென்மம் வச்சுக்கோங்க, இல்லைன்னா முன்னோர்களோட ஒரு ஆசீர்வாதம்னு வச்சுக்கோங்க, ஒரு லக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம எங்கேயாவது போகிறோம், ஒரு கஷ்டப்படுற சூழ்நிலை வருது, நமக்கு மட்டும் சின்ன ஹெல்ப் எங்கேயாவது இருந்து வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியெல்லாம் வர்றதுக்கு முக்கியமான காரணம் இந்த 9ஆம் இடம் வலுவாக நமக்கு ஆக்டிவேட் ஆகிறதுனால தான். ஸோ 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்மளுடைய லக்கு, புண்ணியம், தந்தை, குரு ஸ்தானம். முக்கியமாக குரு தான். தெய்வ காரியங்கள், நற்காரியங்கள், தர்ம சிந்தனைகள், கோயில் காரியங்கள், அரசியல் அமைப்புகள், நிர்வாகம் சார்ந்த பொறுப்புகள், உயர்கல்விகள், வெளியூர் வெளிநாடு செல்லுதல், இது எல்லாமே 9ஆம் பாவம். ஸோ 9ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு அப்கிரேட் ஆக போகிறோம். நமக்கு ஒரு லக்கும் வேலை செய்து நம்ம இருக்கிற நிலையை விட்டு இன்னொரு நிலைக்கு போகிறதுக்கான முயற்சி நடக்க போகுது அப்படிங்கிறது அர்த்தம். அது அங்கே இருக்கிற கிரகத்தை பொறுத்து அதுக்கேற்ற மாதிரியான விளைவுகள் நடக்கும். ஓகே, அடுத்து 10ஆம் பாவம். இப்போ 10ஆம் பாவம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம். கர்மம் ஸ்தானம்ங்கிறது இப்போ அதே மாதிரி 10ஆம் பாவம் மாமியாரை குறிக்கும். 9ஆம் பாவம் தந்தைங்கிற மாதிரி 10ஆம் பாவம் மாமியாரை குறிக்கும், பாட்டியை குறிக்கும். அதே மாதிரி 10ஆம் பாவம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம்ன்ற அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம எதுக்காக பிறந்தோமோ, தினம் அனுதினம் நம்ம என்ன காரியம் செய்கிறதுக்கு, என்ன கர்மா செய்கிறதுக்கு நம்ம பிறந்திருக்கோமோ அந்த காரியத்தை குறிக்கக்கூடிய பாவகம் தான் 10ஆம் பாவம். 10ஆம் பாவத்தில் ஒரு 2-3 கிரகத்துக்கு இருக்குது அப்படின்னாலே நீங்கள் 10ஆம் பாவம் தொழில் சம்மந்தப்பட்ட நிறைய கர்மாக்கள், நிறைய கண்டென்ட்டு, பாஸ்ட் கண்டென்ட்டு இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கேற்ற மாதிரி நமக்கு சூட் ஆகிற மாதிரி லக்னம் சந்திரனுக்கு ஏற்ற மாதிரி அந்த இடத்த சூஸ் பண்ணி வேலை செய்யும்போது அது பாசிட்டிவாக கழியும். ஸோ கர்மஸ்தானம், நம்ம செய்கிற தொழில், அதே மாதிரி சில புண்ணியங்களும் வரும். ஏன்னா 10ஆம் பாவத்தில் நம்ம சரியான கர்மாவை எடுத்து வைக்கும்போது, அல்லது நம்மளோட பாஸ்டில் இருக்கிற ஒரு புண்ணியமான கர்மா நமக்கு வந்து சேரும்போது அது நம்மளை பெரிய அளவில் உயர்த்தும். ஒரு பெரிய அரசியல்வாதியாகவோ, நடிகராகவோ, ஒரு தொழிலதிபராகவோ, இல்லை பெரிய ஒரு ரிசர்ச்சு சயின்டிஸ்டாகவோ ஏதோ ஒன்று நம்ம முன்னிறுத்துகிற அந்த இடம் வந்து 10ஆம் பாவம் தான். 10ஆம் பாவத்தில் இருக்க கர்மாவுக்கு ஏற்ற மாதிரி லக்னம் சந்திரனுக்கு தொடர்பு எப்படியெல்லாம் இந்த 3 ட்ரையாங்கிள் மாதிரி தொடர்பாகி அந்த ஒரு சக்ஸஸ்க்கு கொண்டு போகுமோ அந்தளவு தான் அவங்களோட சக்ஸஸ் இருக்கும். இந்த லக்னம் சந்திரன் 10ஆம் இடம் இந்த 3ம் எந்தளவு கோஆர்டினேஷன் ஆகுதோ, அந்த ட்ரையாங்கிள் எந்தளவு பர்ஃபெக்டாக அமையுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட க்ரௌத் இருக்கும். ப்ளஸ் வித் ஹெல்ப் ஆஃப் தசாபுத்தியோட ஹெல்ப்னால் இந்த லக்னம் சந்திரன் 10ஆம் இடம் இந்த 3 ட்ரையாங்கிளோட ஹெல்ப்னால் அது ஒரு க்ரௌத்துக்கு போகும் அப்படிங்கிறது தான் சொல்ல வருது. அடுத்து 11ஆம் பாவம். 11ஆம் பாவங்கிறது உங்களுடைய ரொம்ப ஆழமான விருப்பங்கள். 5ஆம் பாவமும் மனசு தான், 11ஆம் பாவம் ஆழ் மனசு. 5ஆம் பாவத்தை விருப்பம்னு எடுத்திங்கன்னா 11ஆம் பாவத்தை தீவிரமான விருப்பம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா காமத்திரியோணத்தில் அதிகபட்சமான ஒரு ஸ்தானம் தான் 11ஆம் பாவம். ஸோ ரொம்ப ஆசை இருக்குது, ரொம்ப லாபத்தில் நம்ம எதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னா அதில் எனக்கு ரொம்ப விருப்பம் இருக்குது அப்படின்னா அது 11ஆம் பாவம். வெளியூர், வெளிநாடு, வெளிதேசம், இல்லை 1க்கு மேற்பட்ட உறவுகள், இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே 11ஆம் பாவம். நமக்கு கிடைக்கிற லாபம், நம்ம ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், ஏதோ ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அதில் கிடைக்கிற பெனிஃபிட்ஸு நல்லா கிடைக்கிது, ஒரு போதுமான அளவு இருக்குது, கௌரவமாக இருக்குது, 4 பேர்த்துக்கிட்ட தைரியமாக சொல்ல முடியுது அப்படின்னா அதுவுமே 11ஆம் பாவம் தான். ஸோ 11ஆம் பாவத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் நமக்கு லாபம் நடக்க போகுது. அது எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. அதுக்கடுத்து 12ஆம் பாவம் அயன சயன போகஸ்தானம். அப்படின்னா என்ன அப்படின்னா
நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது, நல்லா சாப்பிட்டா நல்லா செரிக்கிறது, படுத்தா நல்லா தூக்கம் வர்றது, நம்ம எது செஞ்சாலும் அது ஸ்மூத்தாக ஒரு நிம்மதியான நிலைமைக்கு போகிறதுக்கு 12ஆம் இடம் ஹெல்ப் பண்ணும். 12ஆம் இடத்துல தீய கிரகம் இருக்குன்னா நம்ம எது பண்ணாலும், தூங்கினாலும், சாப்பிட்டாலும், உடலுறவு கொண்டாலும், ஏதோ ஒரு வேலையை செஞ்சாலும் அங்கே நிம்மதி அப்படிங்கிறது கம்மியாக தான் இருக்கும். அதே மாதிரி ஒரு சுப கிரகம் இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி அதோட எஃபெக்ட் ஒரு மீடியமாக ஸ்லோவாக இருக்கும். எந்த கிரகமும் இல்லை அப்படின்னா அதோட அதிபதியை பொறுத்து அந்த பலன்கள் அமையும். ஸோ அயனம், சயனம், போகம். ஸோ வெளியூர், வெளிநாடு, தலைமறைவு, மருத்துவம், மருத்துவமனை, ஹிப்டாட்டிசம், மயக்கம், டெத்துக்கு பின்னாடி என்ன, முக்தி, ஞானம், இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப மறைமுகமான விஷயங்கள் இருக்கிற ஒரு பாவகம் 12ஆம் பாவம். அங்கே ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த கிரகம் சார்ந்த விஷயங்கள் அங்கே விரயமாகிட்டே இருக்குது, விரயம்னா ரொம்ப நெகட்டிவாக எடுக்கக்கூடாது, செலவழிஞ்சிக்கிட்டே இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ 12ல் ஒரு ஆட்சி பெற்ற கிரகம் இருக்குதுன்னா செலவழிக்க தான் போகுது, ஆனால் ஆட்சி ஆகியிருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இன்கமும் வந்துக்கிட்டு இருக்கும். இன்கம் இருந்தால் தானே ஒரு அளவுக்கு மேலே செலவு பண்ண முடியும். ஸோ செலவு எவ்வளோக்கு எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இன்கமும் வரப்போகுது அப்படிங்கிறது தான் 12ஆம் இடத்துல வலுப்பெற்ற கிரகம், ஆட்சி பெற்ற கிரகம், உச்ச பெற்ற கிரகம் இருக்கிறது அர்த்தம். ஸோ 12ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா தன்னோட எனர்ஜியை அங்கே செலவு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது அர்த்தம். ஓகே, இது எல்லாமே பாவகாரத்துவங்கள்.